இன்னைக்கு வியாழக்கிழமை லக்ஷ்மண் குட்டியோட லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடி இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. சின்ன பிஸ்னஸ் தான். ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டிலேயே லக்கி கலெக்ஷன்னு ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சாரீலேருந்து சுடிதாரை, லாங் டாப், ஃப்ராக் அந்த மாதிரி கன்வே பண்ணுற மாதிரி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆல்ரெடி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். ஏதாச்சும் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா, என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம முன்னாடி பேசுகிற மாதிரி நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க. நம்ம போனதுக்கப்புறம் அவளுக்கு என்ன வேலை, வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருந்துட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு காசு செலவழிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இதை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டியும் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கலெக்ஷன்னு வீட்டில் ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சு நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் கண்ணு படவே நிறைய பேர் அவளுக்கு என்ன வேலை, துணியை தூக்கிட்டு திரியிறா, அதை பண்ணிகிட்ருக்கா இதை பண்ணிகிட்ருக்கான்னு பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு சக்ஸஸ் வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இதையும் விடாமல் நான் அடுத்ததாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்திலே வரப்போகிற வீடியோஸ்லாம் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இன்றைக்கி சமையல் சிம்பிள் தான். சுட சுட சாப்பாடு, காலிஃப்ளவர் சாம்பார், பூசணிக்காய் பொரியல். தேங்க்யூ.